வணக்கம் முடிச்ச நம்மளே நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமன் யூனியன் பிரதேசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். கோவா டாமன் டையூ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் டமன்ற ஏரியா தான் வந்திருக்கும். அந்த டமன் ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோட்டை சுவர் இருக்குது, சுற்றுச்சுவர். இந்த கோட்டை சுவர், அந்த சுற்றுச்சுவருக்குள்ளே போனோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டி டாமன் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஏரியாவை. இந்த கோட்டை சுவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எஸ்பி ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, எல்லாமே தாலுகா ஆஃபீஸு, எல்லாம் ஏ டு இசட் கவர்மெண்ட் சம்மந்தமான என்னென்ன ஆஃபீஸ்கள்லாம் இருக்கோ எல்லா ஆஃபீஸுமே இந்த கோட்டைக்கு சோறுக்குள்ளே சோறுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து ரெண்டு வழி தான். ஒன்று இந்த வழி, அது இந்த கண்ணாடியில் சுற்றி தெரியுது பாருங்க. அந்த கோட்டை சுவரில் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க. வெளியில் வந்து ஒரு வண்டி தான் உள்ளே போகும். அந்த வண்டி போகும்போது மற்ற எந்த வண்டி போக முடியாது. பற்றியில் ஆம்புலன்ஸ் போகுது, சைடில் ஒரு சைக்கிள் வேணால் போகலாம், மற்றபடி வேறு ஒரு வண்டி போக முடியாது. ரெண்டு சைடும் பாருங்கள். டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள டோரு, பழைய காலத்தில் உள்ள மரக்கதவு. அந்த கதவை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அந்த பழைய மன்னர்கள் காலத்தில் ஆணியாக குத்தி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுவர்கள் அந்த கோட்டை சுவரில் உள்ள அந்த கதவில் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஏதோ ஏசப்பா படம் மாதிரி ஏதோ ஒரு சின்ன சிலை மாதிரி இருக்குது. அதில் விளக்கு போடுவாங்க இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை சூடங்கிடம் பொறுத்தனால தெரில. கோட்டை சுவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான சுவர், பயங்கரமான ஒரு சுவர் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது மேலே கோட்டை சுவருக்கு மேலேயும் நம்ம போகலாம் போலுக்கு, அவ்வளோ தூரத்துக்கு பெரிய சுவராக இருக்குது. இது எதுவும் பில்டிங் இருக்கா மேலே அப்படிங்கிறதுன்னு தெரில. சரி, ஒரு புதுசாக இருக்கிறனால நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலே ஏற ரெடி பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, யாருக்கும் அடிபட்டுச்சா என்னன்னு தெரில. இந்த வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, வேலைலாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அதில் வேலையில் ஒரு ஆளை உட்கார வச்சுருக்காங்க, ஒரு 10 பேர் சுற்றி நிற்கிறாங்க. யாருக்கு அடிபட்டுருக்கு என்னங்கிற ஒன்றும் தெரியல. அவர் உட்காந்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பொம்பளையால் ஆம்பளையால் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. இடம் வந்து ஒரு ஷார்ப்பாக ஸ்லோப்பாக கொண்டு போயிருக்காங்க மேலே. இவ்வளோ ஒரு அகலமான இதாக இருக்குது. ஆனால் சுற்றுச்சுவர் கோட்டை சுவர் தான் பார்த்துங்க, ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ஏரியாவாக இருக்குது. இதில் மேலே வந்து என்ன வச்சுருப்பாங்கிறது தெரியல. புல் இதெல்லாம் ஃபுல்லாக வெட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து பில்டிங் மாதிரி இருந்திருக்கும் போல், சுவர்கள் பாதி இடிஞ்சு அது மாதிரியும் இருக்குது. இந்த பனைமரம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரங்களும் இருக்குது. நல்ல ஒரு கிரவுண்டு மாதிரி உள்ள ஏரியா தான், பெரிய இடம் தான். கோட்டை சுவருக்கு மேலே இருக்கிறது, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கோட்டை சுவருக்கு மேலே உள்ள ஏரியா, அவ்வளோ ஒரு பெரிய ஏரியா. பெட்ரோல் ஒரு கேனில் வச்சுருக்கிறாங்க. வேலை நடக்கிறனால அந்த புல்லை வெட்டுறதுக்குள்ள மிஷினுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வெளிப்பக்க குதி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சுவர் இருக்குது. இந்த சுவரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரு அகலமான பெரிய அகலமான சுவர் தான், செம்ம தடிமனான சுவர். அதில் உள்ள மேலே உள்ள அந்த தலை மட்டுமே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியா மட்டுமே நல்ல செலாத்தமான ஏரியாவாக இருக்குது. கோட்டை சுவரை சுற்றி வெளியில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு ஆறு மாதிரி ஓடுற மாதிரி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே நம்ம ஊரில் உள்ள பனைமரம் மாதிரி தான் இருக்குது பார்த்துக்குங்க, மரங்கள் நிறைய மரம். ஆனால் பனைமரம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை சுவரில் இருந்தே ஒரு வழி அந்த ஒரு கேட்டோம் இது என்னன்னு சொல்லி. ஆனால் இப்போ இங்கேருந்து உள் வழியாக கீழே போகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே எங்கே போகுதுன்னு தெரியல, கீழே போகிறதுக்கு வழின்னு சொல்கிறாங்க. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ரூம், அது ஒரு சில ரூமுகள் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கோட்டைகளில் வந்து ஆட்சி நடக்கும்போது அந்த ஜெயிலு கைதிகள்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அவங்க அரசர்கள் மன்னர்கள்லாம் இருக்கும்போது பிரிட்டிஷர் காலத்தில் கைப்பற்றினதுக்கப்புறம் அவங்க தானே ஆண்டிருக்காங்க ஃபுல்லாகவே. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா பாதாளத்துக்குள்ள அடியில் தான் வந்து செயிரே கட்டி வச்சுருந்துருக்காங்க. இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாதாள சுரங்க மாதிரி தான் இருக்குது சைடில் ஒதுங்கி. ஆனால் அப்படி அதுலேயும் சைடில் நடந்து போகிறதுக்கு நம்ம இந்த மச்சு படியில் பால்கனியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அதில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ மக்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு வேளை ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், யாரும் வராங்களா பார்க்க வைக்கிறேன்னு தெரில. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தோடு சேர்ந்தது, தனி யூனியன் பிரதேசம். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் போர்ச்சுகீசியர் மூல பிரதேசம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போன இடம். எல்லா பேரும் வந்திருக்காங்க. ஆனால் வந்து போர்ச்சுகீசியர்களாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏரியாலாம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா தான். கோட்டையே சுற்றணும்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கோட்டையை சுற்றி வர்றதுக்கு மட்டுமே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய கோட்டையாக இருக்குது. இந்த டமன் யூனியன் பிரதேசத்தை சுற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கடல் இருக்குது, ஒரு சைடு குஜராத் மாநிலம் இருக்குது. இந்த கடலுக்குள்ளே போனாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனி நம்ம இந்தியன் நேவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேவி வந்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதுகாப்புக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்.
அதுபோக குஜராத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா குஜராத் போலீஸு பயங்கரமாக தீவிரமாக சுற்றி விளாண்டுவாங்க. நம்ம சொன்ன பார்த்தீங்களா போலீஸ், அதாவது அந்த காலத்து கைதிகள் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது, புதக்குழி மாதிரி இருக்குது. இதெல்லாம் எவனாவது குடிச்சிட்டு வந்தோம்னா உள்ளே வந்துடுவான். ஏன்னா இந்த யூனியன் பிரதேசத்தில் வந்து சரக்கு அலோடு உண்டு. நம்ம இதில் அதாவது குஜராத்தில் தான் அலோடு கிடையாது பார்த்துங்க. வெளிப்பகுதியை பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புல் மேட்ருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ளீனாக வெட்டி விட்டுருக்காங்க. தண்ணி அதில் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பைக் சொல்லி கொடுக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் மறைஞ்சு நின்று வெளியில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, யாராவது வராங்களா போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு காவலாளி இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் விஜயகாந்த் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று சுடுதை வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு அந்த ஆறு வந்து சுற்றி கோட்டையை சுற்றி ஓடுற மாதிரி பயங்கரமாக ஒரு ஆறு இருக்குது பார்த்துங்க. இந்த ஆறுலாம் சந்தித்து ஒரு இடம் முடிந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆளுக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே புதக்குழி மாதிரி இருக்குது பார்த்துங்க. இந்த ரோடு உள்ளே போகிறது ஃபுல்லாகவே செம்ம ஒரு புல்மேடு மாதிரி இருக்குது. சின்ன பசங்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா இருக்க இடமே தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, எந்த ஒரு தப்பு தண்டா எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்குது. அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு பாராட்டலாம். ஆனால் நம்ம ஊராக இருந்தால் எதை நேரம் சோழி எடுத்துருப்பாங்க. இந்த இடம் தான் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபுல்லாக ஆறாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து இதில் உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சுற்றி ஆறு, அதை கோட்டையை சுற்றி ஆறாக இருக்குது. இந்த ஒரு சைடில் மட்டும் ஒரு குழாய் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி உள்ளே எங்கே போகுதுங்கிறது தான் தெரியல. அந்த பக்கம் இருக்க பார்த்தா பெரிய தொட்டி, அது வந்து தொட்டி. இந்த லைன் ஃபுல்லாகவே தண்ணி லைன் தான். மரம் சுற்றி மரமாக தான் இருக்குது. நம்ம இப்போது அந்த கோட்டை சோறு வந்து ஃபுல்லாக சுற்றி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த தண்ணி இருக்கிறது நம்ம தெரியும். இதில் பைப்பு இறங்குறது ஒரு இடத்துல தண்ணி போகுது பார்த்தீங்கன்னா, அது போக மற்ற அந்த பக்கம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்குது. நான் வாங்க உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த கோட்டைச்சோரில் ஒரு முக்கு சைடு. இது எந்த முக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு முக்கு வருது இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடியிருப்பு வசதி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை இது ஒரு நம்ம ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, செட்டு போட்டு ட்ரெண்டு போட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது பப்ளிக்கு வாடகைக்கு விடுறதுக்கா இல்லை யாராவது மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி வச்சுருக்காங்கிறது தெரில. இந்த ஏரியாலாம் நீ அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும் க்ளீன் பண்ணி முடித்தா. இது வந்து கோட்டைச்சோறு உள்பகுதியில் இது வந்து ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க சவுண்டாக கட்டுக்கிட்டு இருந்துச்சு, கச்சப்பச்சான்னு. அதனால தான் சொல்கிறேன் ஒரு இதாக, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கோட்டைச்சோறு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பைக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க, வண்டி போகிற மாதிரி வச்சுருக்காங்க, சுற்றி தண்ணியும் போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. கரெக்டாக செட்டு போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க. இது என்ன கணக்கு செட்டுன்னு தெரில நமக்கு. அந்த கோட்டைச்சவரில் உள்ள ஒரு சுவர் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போயிருக்கு, எப்படா இடிஞ்சு விழுவோன்னு மாதிரி இருக்குது. அதுலேயே மரமெல்லாம் ஆலமரம் அரச மரம்லாம் வளர்ந்த மாதிரி ஃபுல்லாக மரம் வளர்ந்துருக்குது. ஆனால் இதை யாருமே வெட்டலை போலுக்கு, ரொம்ப நாளாக இருக்குது. இதில் வந்து சுவர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா பலகை போட்டு வச்சுருக்காங்க. கீழே நடந்து போகிற இடத்துல பலகை. இந்த பக்கம் ஒரு புதக்குழி மாதிரி இருக்குது. அந்த பக்கம் காரெல்லாம் நிற்கிது. ஒருவேளை இது போலீஸ் கோட்ரஸ் அந்த மாதிரி ஏரியாவை கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு போலீஸ் ஏரியா வீடு எல்லாமே உள்ளதாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக என்னெல்லாம் வருமோ எல்லா ஐட்டமும் உள்ளதாக இருக்குனாங்க. பாருங்கள், பக்கத்தில் செட்டுக்கு பக்கத்தில் வந்து எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக இருக்குது செட்டுமே. இந்த பகுதி மக்கள் வந்து பேசுகிற மொழி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி குஜராத்தி தான் ரொம்ப பேசுகிறாங்க அதிகமாக. நம்ம டமன் அப்புறம் டையூ 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹிந்தி குஜராத்தி அதிகமாக இருக்குது. ஏன்னா அது குஜராத்துக்குள்ளே தானே இருக்குது. அதனால் இந்த 2 பாஷை தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கிலீஷும் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. படித்தவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. படித்தவங்க இந்த டமனில் அதிகமாகவும் இருக்கிறாங்க, நம்ம கோவா மாதிரி. ஆனால் டையூன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே மக்கள் தொகை வந்து அதிகமாக தான் இருக்குது, ஆனால் டையூவில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் கோவாவில் தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமான மக்கள் தொகை உள்ளது. அப்புறம் கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கினி பாஷை பேசுவாங்க, கொங்கினி, ஹிந்தி, அப்புறம் மராத்தி கொஞ்சம் பேசுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா கன்னட மக்கள் இருக்காங்க. இந்த 3-4 மொழி பேசுகிறாங்க, இங்கிலீஷும் இருக்கிறாங்க. 4 மொழி பேசுகிறாங்க அந்த ஒரு கோவாவில் மட்டும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்லேயும் இல்லை யூனியன்லேயும் 4 மொழி 5 மொழி பேசுகிறவங்க இருக்க மாட்டாங்க. அதிகமாக இருக்கிறது சொல்கிறேன். இருக்கிறதுல ஒரு 100% பேர் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 50-60% மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் அப்படி கிடையாது. டமன் சொல்லக்கூடிய ஏரியாவில்
சுற்றி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பாதை போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலம். இந்த மோட்டி டாமனுக்கும் நானி டாமனுக்கும் போகக்கூடிய, நடந்து போகக்கூடிய இல்லை பைக்கில் போகக்கூடிய பாலம். இது ஒன்று தான் ஷார்ட்கட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா காரில் பைக்கில் போகிற மாதிரி இந்த பெரிய பாலம் இருக்குது, பஸ்ஸு பாலம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வர மாதிரி காமிச்சிருப்போம். அந்த பாலத்து வழியாக தான் மோட்டி டாமன்லேருந்து நானி டாமனுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் ஆட்டோ நிறையா இருக்குது, எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மற்ற ஏரியா மாதிரி ரொம்ப பிரச்சனைகள், சண்டைகள் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. யாருக்கும் பயப்படணும் இல்லை, நம்ம ஊர் இந்த தமிழ்நாட்டில் கீழம்பாக்கத்தில் ஒரு லேடிஸ் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்களே, அந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு நடந்து போனாலும் அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்குள்ள போலீஸும் சரி எல்லாருமே நீட் அண்ட் ஒரு வாட்சிங். எப்போவுமே போலீஸ் வண்டி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். எப்போவுமே எல்லா மக்களுக்கும் பாதுகாப்போடு தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. இந்த டமன் ஏரியாவில் போலீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஊர் மாதிரி பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு ஹெல்மெட்டு போடல அது அப்போல்லாம் பிடிக்கவே மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து விறுவிறுன்னு வேலை பார்ப்பாங்க. மற்றபடி எந்த இதுவுமே இருக்காது. நார்மலாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் விட்டுட்டு இருந்தான். இந்த இடத்து ஏரியாக்குள்ளே ட்ரோன் விடுறதுக்கு அலோடே கிடையாது பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட்டு ஆஃபீஸிலேருந்து எல்லாமே இருக்குது பார்த்திங்களா. அதனால் வந்து அலோடே கிடையாது. ஆனால் அவங்க அப்பாவும் பையனும், அந்த பையன் வந்திருந்தாங்க. பையன் வந்துட்டு ட்ரோன்லாம் விட்டு பார்த்துட்டு இருந்தாப்புல, அப்படியே கிளம்பிட்டாப்புல. ஒருவேளை அவங்க வந்து இங்கே உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக கூட இருக்கலாம், அது அவங்க அப்பா, அந்த பையனோட அப்பா. அதனால் சும்மா ட்ரோனை விட்டு இந்த இதை எல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு மொட்டை சோறு மாதிரி இருக்குது. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பயமாக இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா சுவர் அவ்வளோ தூரத்துக்கு வீதியாக இருக்குது. ஒரு பைக்கே போகலாம், ஒரு ஆட்டோவே போகலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு அகலமான பகுதியாக தான் இருக்குது. அதனால் பயங்கிறது இல்லை. கோட்டை சுவரை சுற்றி வந்தாலே போதும் பார்த்துக்கோங்க. மொத்த கோட்டையவே, அதாவது இந்த மோட்டி டாமன் சொல்லக்கூடிய ஏரியாவே சுற்றி பார்த்துடலாம். அவ்வளோ தூரத்துக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஃபுல்லாக இந்த கோட்டை சுவருக்குள்ளே வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் வச்சுருக்குறாங்க. மரங்கள் தான் அந்த கோட்டைக்குள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரங்கள் தான். செடி கொடி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஏதோ பட்டிமன்றம் போட்டு நடத்துகிற மாதிரி ஒரு மேடை போடுற அளவுக்கு ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரீயான இடங்கள்லாம் சுற்றி பாருங்கள். ஒரு கிரவுண்டு மாதிரி, ஏதாவது மேலே மட்டுமே நான் சொல்கிறேன், கீழே இல்லை, மேலே மட்டுமே கிரவுண்டு மாதிரி இருக்குது. இது வெளிப்பகுதி, கடல் ஓரம், கடல் இருக்குது. இது உள்பகுதி. இங்கேயும் ஒரு வாட்ச்மேன், இந்த வாட்ச் பண்ணுவாங்கல்ல, அவங்க நிற்கிற மாதிரி ஒரு இடம் செஞ்சு வச்சுருக்கேன். கோட்டை மேலே ஃபுல்லாக சுற்றி அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம பழைய காலத்தில் பீரிங் போட சொல்லுவாங்க, பீரிங். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. அதே மாதிரி நான் டேமேஜ் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு சுவர் மாதிரி கட்டி வச்சு அந்த காலத்துலேயே இதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் உடஞ்சி போய் கிடக்கு. குண்டெல்லாம் உள்ளோடி போட்டால் தான் உள்ளே, அதாவது துப்பாக்கியில் வந்து சுட்டும் போது குண்டு போகுமே, அது மாதிரி வச்சுருந்துருப்பாங்க உங்களுக்கு. வெள்ளைக்காரங்கள் கண்டுபிடிப்பெல்லாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பாக தான் இருக்குது. அதாவது இந்திய மக்கள், இந்தியர்கள் ஆட்சி பண்ண இடத்துல வந்து வெள்ளைக்காரங்க வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்கள அடித்து பற்றிட்டு கடைசியில் நம்ம அவங்களே அடித்து பற்றிட்டு அந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றியிருக்கோம். கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அரபி கடற்கரையில் உள்ள ஒரு ஏரியா தான் அந்த டாமன் டையூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா பார்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா கோவா, அப்புறம் தாத்ரா நகர்வாலின்னு சொல்லி இதுவும் வந்து அந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் யூனியன் பிரதேசமாக இருந்திருக்குது. யூனியன் பிரதேசத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. 1961 பார்த்துக்கோங்க. இராணுவ வீரர் வெற்றியின் பின் கோவா, டாமன், டையூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசோட இணைச்சிருக்காங்க. அது வரைக்கும் அவங்க போர்ச்சுகீசியல் அவங்க கையில் தான் இருந்திருக்கு. இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே, யூனியன் பிரதேசம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு உள்ளதுன்னு சொல்லி ஒரு அங்கீகாரமே கிடைக்காம அவங்க போர்ச்சுகீசியர் கண்ட்ரோல்லே தான் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. 1987 வந்து பார்த்திங்கன்னா கோவா, டாமன், டையூ இந்த பிரதேசங்கள் பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்துக்கு வந்து தகுதி இல்லாமல் கோவா மட்டும் மாநில அந்தஸ்துக்கு தகுதியாக இருந்திருக்கு. அது வரைக்கும் எல்லாமே யூனியன் பிரதேசங்களாக தான் இருந்திருக்கு பார்த்துக்குங்க. டாமன், டையூ தனித்தனியாக யூனியன் பிரதேசங்களாக மட்டும் இருந்திருக்கு. கோவா வந்து அதிலிருந்து தனியாக பிரிச்சிட்டாங்க. போர்ச்சுகீசியர் காலத்தில் பார்த்திங்கன்னா கோவா, டாமன், டையூ இந்த இடத்துக்கு பூராமே பார்த்திங்கன்னா கடல் வழி தான் அதிகமாக பயணம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாமன், டையூக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரோட்டு வழியாக போனோன்னா 650 கிலோமீட்ரு தூரம் போகணுமா. ஆனால் இவங்க வந்து கப்பல் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு வந்து போக்குவரத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே ஒரு இரு பகுதியாக இருந்தது பார்த்தீங்களா, அதனால் வந்து அவங்களுக்கு ரோட்டு வழியாக கொடுக்காம கடல் வழியாக கப்பல் வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த யூனியன் பிரதேசத்துலேயும் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிட்டத்தட்ட 90% பேர் மக்கள் வந்து படிப்பறிவு உள்ள மக்களாக தான் இருந்திருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வந்து மக்கள் தொகையில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் 50% பேர் தான் படிப்பறிவு உள்ள மக்களாக இருக்காங்க. ஆனால் அந்த யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கணுங்கிறதுல மட்டும் ஒரு வெறியோடு இருந்திருக்காங்க. அதிகமான பழங்குடிய மீனவர்கள் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை சண்டைன்னு எல்லாத்தையும் கலந்துருந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறத புறாத்தையும் அரசு அவங்க நிலங்கள், அதாவது அரசு கட்டடங்கள் கட்டுறதுக்காண்டி கைப்பிடிட்டாங்களாம். அதனால் அவங்களோட வீடுகளெல்லாம் புல்டோசர் வச்சு அப்போவே இடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து போராடி மறுபடியும் இந்த யூனியனில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் இந்த ஏரியாவில் மீன்பிடி படகுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மீன்பிடி படகுகள் வந்து அது அவ்வளோ இடத்துக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியாது பார்த்துக்குங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து மீன்பிடி படகு வச்சிருக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தாலுமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸிங் போன மாதிரி தெரியல, எல்லாமே வந்து சைடில் கரையில் தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து போகும்போது அந்த மீன்பிடி படகுகளையும் போய் பார்க்கலாம், பக்கத்தில் போய் எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கோட்டை சுவர்லேயே கிட்டத்தட்ட 2 ஆள் நடந்து போகிற அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு அரண்மனையில் எப்படி கட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அடுத்த வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸை பற்றி ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். மிக்க நன்றி மகளே. நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பகுதி காத்துருங்க. நன்றி, வணக்கம்.